சகரியா 1:16 எடுத்து வாசிக்கலாம். ஆகையால் மன உருக்கத்தோடே எருசலேமினிடத்தில் திரும்பினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஆலயம் அதிலே கட்டப்படும் எருசலேமின் மேல் அளவு நூல் பிடிக்கப்படும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று. இந்த இடத்துல பார்க்கும்பொழுது மன உருக்கத்தோடு எருசலேம் இடத்துக்கு திரும்பினோம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஆலயம் அதிலே கட்டப்படும். ஆகவே ஆலயம் கட்டுவதற்காக எருசலேமின் அளவு நூல் பிடிக்கப்படும் என்று சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார். அப்புறம் படிக்கலாம். இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும். இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுவார். இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்வார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று பின்னும் கூறு என்றார். ஆமா, பாருங்க, இது ஒரு ஆலயத்தை கட்டப்படுகிற ஒரு காரியத்தை குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை. இன்னும் பட்டணம் நன்மையினாலே பரம்பியிருக்கும். இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றுவார். இன்னும் எருசலேமிலே ஆண்டவர் தெரிந்து கொள்வார். அந்தந்த இடத்தெல்லாம் உங்கள் பேரை போட்டுக்கிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இன்னும் என்னை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். இன்னும் ஆர்பிசியை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். இன்னும் ராபின்சனை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். இன்னும் திருச்சபை மக்களை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஆமென் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ 4 கொம்புகளை கண்டேன். அவைகள் என்னவென்று என்னோடு பேசின தூதனை கேட்டேன். அதற்கு அவர் இவைகள் யூதாவையும் இஸ்ரவேல் நாட்டையும் எருசலேமினுடைய மகாராஜா பட்டணத்தையும் சிதறடித்த கொம்புகள் என்றார். கொம்பு என்று சொல்லும் பொழுது என்னன்னா, அது உங்களை நிர்மூலமாக்குறதுக்கு, உங்களை அழிப்பதற்கு, அதுக்கு பவர் அத்தாரிட்டி எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த கொம்புக்கு. 4 கொம்பு. எத்தனை கொம்பு இதில் பார்த்தோம்? 4. பின்பு கர்த்தர் எனக்கு 4 தொழிலாளிகளை காண்பித்தார். 4 கொம்பு இருந்துச்சு. அதுக்கப்புறம் 4 தொழிலாளிகள் ஆங்கிலத்தில் பார்க்கும்பொழுது கார்பெண்டர். என்னது கார்பெண்டர் வேலை என்ன? கட்டுவது. பில்ட் அண்ட் ரீபில்ட். கர்த்தர் உங்க குடும்பத்தை கட்ட போகிறார். வசனம் சொல்லுகிறது, 4 கார்பெண்டரை நான் பார்த்தேன், 4 தொழிலாளிகளை பார்த்தேன், 4 கார்பெண்டரை பார்த்தேன். உங்க வீட்டை கட்டுவதற்காக கர்த்தர் அனுப்பின 4 கார்பெண்டர். இந்த சபையை ஆண்டவர் கட்டுவதற்காக 4 கார்பெண்டர். இந்த கொம்பு என்ன பண்ணணுமா? உடைச்சி போடுமா. இந்த கொம்பு உடைச்சி போடும், தகர்த்து போடும். அவரோட வேலை அதுதான், தகர்க்கிறது தான். இவர்கள் என்ன செய்ய வருகிறார்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர்கள் ஒருவனும் தன் தலையை ஏறெடுக்க கூடாதபடி அந்த கொம்புகள் யூதாவை சிதறடித்தது. யூதானா யூதாவோட மனுஷர்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிச்சான்? சிதறடிச்சு போட்டுச்சான். அப்புறம் அவைகளுக்கு பயமுறுத்துகிறதற்கும் யூதாவின் தேசத்தை பாழாக்க தங்கள் கொம்பை எடுத்த ஜாதிகளுடைய கொம்புகளை விழ தள்ளுகிறதற்கும் இவர்கள் வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த கொம்பில் இருந்த இந்த பவர், இந்த அதிகாரம், இந்த வல்லமை, இதெல்லாவற்றையும் நிர்மூலமாக்குறதுக்காக யார் வந்தாங்கன்னா 4 கார்பெண்டர் வந்தாங்க. தச்சு வேலை செய்கிறவர், 4 தொழிலாளிகள். ஆகவே உங்கள் வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய தேவன் அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை சிதைந்து போயிருக்கலாம், ஒருவேளை உடைக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை உங்கள் கை மீறி போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஒரு நற்செய்தி, கார்பெண்டரை கர்த்தர் அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. கார்பெண்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை சீர்படுத்துவாங்க, ஸ்திரப்படுத்துவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, சரியாக இல்லாதெல்லாம் சேர்த்து அந்த ஆணியையும் சுத்திலையும் எடுத்து என்ன பண்ணுவாங்க, தே வில் டேக் த ஹேமர். என்ன எடுப்பாங்களாம்? சுத்தியில் எடுப்பாங்களாம். சுத்தியில் எடுத்து என்ன பண்ணுவாங்களாம்? சரி பண்ணுவாங்களாம். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டு வசனம் சொல்லுகிறது, கண்மணியை சம்மட்டியினால் அடிக்கிற கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வரும்பொழுது நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக கிரேசிகர். என்னத்திற்காக இந்த 4 கொம்புகள் வந்தது? சிதறடிப்பதற்காக. இஸ்ரேல் மக்களை சிதறடிக்கணும், சர்ச்சை சிதறடிக்கணும், குடும்பத்தை சிதறடிக்கணும், மேரேஜை சிதறடிக்கணும், வேலையை சிதறடிக்கணும்.
எல்லாத்தையும் சிதறடிக்கிறதுக்காக அனுப்பப்பட்ட இந்த கொம்பு என்று சொல்லப்படுகிறது. ஆகவே பிரியமான தேவ ஜனமே, இந்த நாளிலே ஆண்டவராகிய தேவன் உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கை கட்ட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நினைக்கிறார். ஆண்டவர் நினைக்கிற காரியங்கள் என்னவென்று சொன்னால், இந்த காரியம் இவ்வாறாக நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஆர்வலர்கள் கூட இருந்தார். இந்த இடத்துல என்ன இல்லைன்னா, அவங்களுக்குள்ள விஷன்ஸ் இல்லை, எங்களுக்கு என்ன இல்லை தைரியம், அவங்களுக்குள்ள என்ன தரிசனம் இல்லை. கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளாக சுவர் அலங்கம் என்ன பண்ணியிருக்கு, அது கட்ட முடியாமல் போயிடுச்சு. செருபாபேல் வராரு. செருபாபேல் ஆலயத்தை கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணுறாரு, அவரால் முடியல. ரெண்டாவது எஸ்ரா வராரு. எஸ்ராவால் கட்ட முடிக்கலாம் அப்படின்னு நினச்சி வராரு, அவரால் முடியல. இப்போ ஒரு நல்ல ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. யார் வந்திருக்காருன்னா நெகேமியா. இந்த நெகேமியா வந்ததுனால என்ன பண்ணால், 150 வருஷம் கட்ட வீட்டில் உட்காந்து காலாட்டிட்டு இருந்தவன்ல வேக வேகமாக வேலை செய்யும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். ஸோ இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய தேவன் வேக வேகமாக எத்தனை வருடங்களாக அது கழிந்து கட்டப்படாமல் இருந்தாலும் இன்றைக்கி ஒரு நற்செய்தி, கர்த்தர் உங்களை கட்டி எழுப்ப போகிறார். சங்கீதம் 121:1 சொல்லுகிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை. ஆமாம், நம்ம எங்கே பார்க்கணும்? மேலே பார்க்கணும். பிசாசு என்ன பண்ணுவோம் தெரியுமா? உங்கள் பிரச்சனையை பார்க்க சொல்லுவான், உங்களோட போராட்டத்தை பார்க்க சொல்லுவான், உங்களுடைய பலவீனத்தை பார்க்க சொல்லுவான். எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் எப்படி இருப்பீங்களா? தலை குனிச்சிருப்பீங்க, தலை நிமிந்து நடக்க முடியாது. ஐயோ நான் இப்படி ஆயிட்டேனே, ஐயோ நான் இப்படி போயிட்டேனே. இது பிசாசு பண்ணுற வேலை. நீங்கள் தலை குனிஞ்சு நிற்பதற்காக ஆண்டவர் உங்களை வைக்கலை, நீங்கள் தலை நிமிந்து வைக்கணும். ஆனால் தான் ஆண்டவர் சொல்கிறார், ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை. ஆமாம், வானத்தையும் பூமியும் படைத்த தேவனிடத்துல என்ன வரும்? ஒத்தாசை வரும். மேலே பாருங்க, கீழே குனிய வைப்பான். உங்கள்கிட்ட என்ன பண்ணுவான்? ஒன்றும் இல்லை, அவ்வளோதான், நீ வேஸ்ட், முடிஞ்சு போச்சு, சிதறடிச்சலாம், எல்லாத்தையும் சிதறடிச்சான். இவ்வளோ நாள் அதான் செஞ்சுட்டு இருந்தாங்க. 150 வருஷம் இதை தான் செஞ்சாங்க. செருபாபேல் இதை தான் கட்டலான்னு நினச்சான். அதுக்குள்ளே என்ன பண்ணால், மக்களோட மடிவு உண்டாக்கி போட்டு அப்படியே இருதயம் சோர்ந்து போச்சுன்னா ஆவியில் பார்த்திங்கன்னா அந்த உற்சாகம் இருக்காதுங்க. ரொம்ப மோசமானது இந்த சோர்வு மொத்தம். இந்த சோர்வு மொத்தம் ஒரு மனுஷனுக்குள்ளே வந்துச்சுன்னா அப்படியே இறுக்கி கட்டி போட்டுரும் பார்த்துக்கோங்க. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் எது தாமதமாக இருக்குதோ, எது சோர்வாக இருக்குதோ, கர்த்தர் எல்லாத்தையும் வேக வேகமாக முடிக்கும்படி கர்த்தர் ஆசைப்படுகிறார். எங்கே பார்க்கணுமா? உயர பார்க்கணும். எங்கே பார்க்கணும்? பரலோகத்தை நோக்கி பாருங்கள். எனக்கு ஒத்தாசை ஒரு பருவத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுத்து பாருங்கள். அப்போ என்ன பண்ணலாம்? யூதாவையும் கட்டலாம், ஜெருசலேமையும் கட்டலாம், இஸ்ரேல் மக்களையும் கட்டி என்ன பண்ணலாம்? உயர்த்தலாம். இருக்கீங்களா? ஆமாம், நிறைய பேரோட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பிசாசு ஆலமோதி எப்படி கீழே போட்டு மிதித்து ஒன்றுமில்லாமாக்கி எந்திரிக்க முடியாமலே பண்ணிடுவான். இன்றைக்கி கர்த்தர் உங்களை என்னையும் எலும்பி பிரகாசிக்கும்படி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவ ஜனமே, ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் ஃபெயிலியர், பெயின், வேதனை, தோல்வி வந்துருச்சுன்னா அவனால் உற்சாகமாக இருக்க முடியாது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலையும் ஜெருசலேமையும் யூதாவையும் கட்டும்படி ஆண்டவர் யார் அனுப்புகிறாரா? கார்பெண்டர் அனுப்புகிறாரா? யார் அனுப்புகிறாரா? கார்பெண்டர்னால் உங்களுக்கு தெரியும், தச்சு வேலை செய்கிறவர். அவர்களே ஆண்டவர் அனுப்புகிறார். உங்களையும் ஆண்டவராகிய தேவன் அப்படித்தான் வைத்திருக்கிறார். ஆகவே பேட் நியூஸை கேட்டு இவ்வளோ நாள் அவ்வளோ தான் செஞ்சுட்டாங்க. இவ்வளோ நாள் என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஆளுங்க தான், யார்? யூதர்கள் தான் இருந்தாங்க. யூதர்கள் தான் என்ன பண்ணாங்க? மன வடிவு உண்டாக்கும்படி செய்தாங்க. வேறு யாரும் வெளியிலலாம் சொல்லலை. யூத ஜனங்களே சொன்னால் இது கட்டினா என்ன பண்ணுறது, கீழே விழுந்துரும், வீக்கு, இது நல்லா இருப்பீங்க. நீங்கள் உங்களை பார்த்தா என்னங்க உங்கள் முகம் ஒரு மாதிரியாக இருக்க, டல்லாக இருக்க. ஏன்? நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க. ஆனால் எதுக்கோ ஒரு காரணத்துக்காக முகம் கொஞ்சம் சுருங்கின மாதிரி இருக்கும், கொஞ்சம் வாடின மாதிரி இருக்கும். உடனே என்ன பண்ணுவான்? உங்கள் முகம் ஒரு மாதிரியாக இருக்கே, ஏதோ நடந்திருக்கு, ஏதோ இது இருக்கே, அது போதும், அது டெவலப் பண்ணிடுவான். தெரிஞ்சிச்சு அவனுக்கு. உண்மையில் இல்லை, ஆமாம் பிரதர், ரொம்ப கஷ்டம் பிரதர், என் பிரச்சனை ஏன் கேட்குறீங்க? சொல்லவே முடியாது. சொல்லாதீங்க, கர்த்தர் இடத்துல சொல்லுங்கள், கர்த்தரை ஆஸ்வதிப்பார். ஆகவே பிரியமான தேவச்சனமே, கர்த்தர் உங்களுக்கு எல்லாம் ஸ்கேட்டர்ட் ஆகி போயிடுச்சுன்னா, அது இப்படி தான் போட்டிருக்கு இந்த வசனம். என்னன்னா ஸ்கேட்டர்ட் ஆகி போயிடுமா. அந்த 4 கொம்பு எல்லாத்தையும் பிரித்து போட்டுரும். பிசாசு அந்த வேலை தான் என்ன செஞ்சிட்ருக்கான்?
சபைகளில் அதான் செஞ்சு கொண்டிருக்கான், வீட்டில் அதான் செஞ்சுட்டு இருக்கான், திருமணத்தை அதான் செய்கிறான், வேலை சேலத்தில் அதான் செய்கிறான். எல்லாத்தையும் என்ன பண்ணால் பிரித்து போடுறது, பிரித்து ஆஞ்சி மேய்ஞ்சி போடுறது. பிரியமான தேவச்சனமே, கர்த்தர் உங்களை அப்படி வைக்க மாட்டார். கர்த்தர் உங்களை ரீபில்ட் பண்ண போகிறார். என்ன பண்ண போகிறார்? திருப்பி உங்களை கட்ட போகிறார். சொல்லுங்களேன், திருப்பி என்னை சொல்லுங்கள், திருப்பி என்னை கட்ட போகிறார். சொல்லுங்களேன், ஆமென். யூ நீட் கார்பெண்டர். உங்களுக்கு கார்பெண்டர் தேவை. ஆண்டோட வசனம் தேவை. வசனம் உங்களை கால் ஊண்டி நிற்க செய்யும். நம்புறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரச்சனைகள் இருக்கும், சூழ்நிலைகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், நிந்தனைகள் இருக்கும், அவமானங்கள் இருக்கும். எல்லா மத்தியிலும் கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். யூ நீட் கார்பெண்டர். உங்களுக்கு கார்பெண்டர் தேவை. கார்பெண்டர் உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமான தேவச்சனமே, ஆகவே நீங்கள் என்ன பண்ணணும் என்று சொன்னால், நீங்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கணும். ஆண்டோட சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். பில்ட் பண்ண ஆரம்பிக்கணும். எடுத்து வாசிக்கலாம். நெகேமியா 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அலங்கத்திலே கட்டுகிறவர்களும் சுமை சுமக்கிறவர்களும் சுமை ஏற்றுகிறவர்களும் அவரவர் ஒரு கையினாலே வேலை செய்து மறு கையினாலே ஆயுதம் பிடித்திருந்தார்கள். என்ன பிடிச்சிருந்தாங்க? வேலை செய்கிறவங்க என்ன பண்ணுறான்னா, அவன் மாத்திரம் வேலை செய்கிற கட்டடத்துக்கு வேண்டிய வெப்பன்ஸுக்காக அந்த கையில் இருக்க அந்த கரணம் இல்லாமல் கையில் என்ன பண்ணிங்கன்னா பட்டயத்தை வச்சுருந்தாங்களாம். உங்களுக்கும் அப்படி தான். ஆண்டோடைய வசனமாகிய பட்டயம் ஊருக்குள்ளே இருக்கும் பொழுது பிசாசு உங்களை தொட முடியாது. ஆமென். நல்ல வேலை செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் சர்ச்சை கட்டிகிட்ருக்கோம். சர்ச்சுக்காக நாங்கள் பாடுபட்டுருக்கோம். சர்ச்சுக்காக நாங்கள் செபிக்கிறோம். சர்ச்சு முன்னாடி வரும்படி செபிக்கிறோம். குடும்பம் நல்லா இருக்கும்படியே செபிக்கிறோம். மேரேஜ் நல்லா இருக்கும்படியே செபிக்கிறோம். ஆண்டவர் உங்களே நீதிமானாக மாற்றிருக்கிறார். அவருடைய ரத்தத்தினால நான் நீதிமானாகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை நீதிமானாக மாற்றுகிறார். ஒரு ஆள் இருந்தாராம். இருந்தாலும் எப்படியாவது ப்ரொமோஷன் கிடச்சிடும் போய் அவங்க ஓனர்கிட்ட போய் கேட்டுட்டு இருந்தாராம். அவர் சொன்னால், உன்னை வேலையில் வச்சுருக்கிறதே பெரிய இது. மனத்தில் நினச்சிட்டாராம், உன்னை வேலையில் வச்சுருக்கிறதே பெரிய இது. இதில் வேறு இன்க்ரிமெண்ட்டு, அதுக்குள்ள வேறு என்ன கேட்குற, சம்பள உயர்வு கேட்குற, அப்போன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாராம். உடனே அவர் வந்தாராம். திங்கக்கிழமை உபவாசம் போட்டார், செவ்வாய்க்கிழமை உபவாசம் போட்டார், வியாழக்கிழமை புதன்கிழமை உபவாசம் போட்டார், வெள்ளிக்கிழமை உபவாசம் போட்டு சனிக்கிழமை உபவாசம்லாம் முடிச்சுட்டு, எனக்கு பதவி உயர்வு கொடுங்க, சம்பளம் கொடுங்க, நான் 6 நாள் உபவாசம் எடுத்திருக்கேன் அப்படின்னாராம். அதுக்கு மேனேஜர் சொன்னாராம், நான் என்ன உன்னை உபவாசம் எடுக்க சொன்னேன்னா, நீயா உபவாசம் எடுத்ததுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் உன்னை வேலையை விட்டு தூக்கலான்னு இருக்கேன், நீ உபவாசம் போட்டு வர. சில நேரத்தில் உபவாசம் போடுறது என்னன்னு சில பேத்துக்கு தெரியறதில்லை. ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் ஃபாஸ்டிங், பட் உபவாசம் எதுக்கு எடுத்தாலும் உபவாசம் போட்டுறேன். உங்கள் சரீர வருத்தப்படுறதுனால ஆண்டவர் இறக்கப்பட்டு கொடுப்பாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை. அதுக்கு ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணி முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி பாருங்கள். வார்த்தை அறிக்கை பண்ணி பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நிறைய பேரோட வாழ்க்கையில் ஏன் ஆசீர்வாதம் வர்றதில்லைன்னா, வார்த்தையின்படி நடக்காமல் ஏதோ தங்களுக்கு வந்த வெளிப்பாடு, என்ன வெளிப்பாடுன்னு கூட தெரியாது, தப்பான ஒரு வெளிப்பாடை வச்சு ஓட்டுறது. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 30-31 எடுத்து வாசிக்கலாம். அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி, என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை, பலிபீடம் என்னாச்சு? உடைஞ்சு போச்சு, தகர்த்தப்பட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை தகர்க்கப்பட்டதா இருக்கிறது, கட்டப்படலை. தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை என்ன பண்ணானா, அவன் செப்பனிட்டு உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் என்ன இருக்கு பேரு இருப்பதாக என்று பேர் உனக்கு இருப்பதாக என்று சொல்லி உனக்கு என்ன பேர் இருக்கு? இஸ்ரவேல். நீங்க யாரு? ஆவிக்குரிய இஸ்ரவேல், ரைட், கரெக்ட். பட் நம்மளாம் யாரு? எடுத்து கொடுக்கணும். நம்மளாம் யாரு? விசுவாசிகள். அப்படித்தானே? விசுவாசினா என்ன அர்த்தம்? ரொம்ப ஆவிக்குரிய போயிடாதீங்க. விசுவாசினா என்ன அர்த்தம்? சும்மா ஜென்ரலாக சொல்லுங்கள். உண்மை உள்ளவன் விசுவாசி இல்லையா? உண்மையாக இருக்கிற ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கவங்க விசுவாசி. ஆண்டோட வார்த்தைக்கு உண்மையாக இருக்கவங்க விசுவாசி. ஆகவே நமக்கு பேர் என்ன இருக்குன்னா விசுவாசி. அதனால்
உனக்கு பேர் என்ன இருக்குன்னா இஸ்ரவேல் என்று இருக்கு. கர்த்தருடைய வார்த்தை பெற்ற யாக்கோபுடைய குமாரன் உண்டான கோத்திரத்தினுடைய இலக்கத்தின் 12 கற்களை எடுக்க ஆரம்பித்தார். எத்தனை கல்? ஆமாம், அது விட்டார் அவர். முன்னாடி அங்கே இருந்தாங்க, யாக்கோபுக்கு 12 கோத்திரம் இருந்தாங்க, அப்படியே இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலை. அதை எடுத்து அதை ப்ரூவ் பண்ணுறான். உனக்கு இஸ்ரவேல்னு பேர் இருக்குது. யாக்கோபோட பேர் என்னது? இஸ்ரவேல். இஸ்ரவேல் என்ற பேர் இருக்குது. அதனால் என்ன பண்ணான்? 12 கற்களை எடுக்க ஆரம்பித்தான். எடுத்து பலிபீடம் கட்ட ஆரம்பித்தான். பலிபீடம் கட்டி அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதைக்கத்தக்கதாக இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி விறகுகளை அடுக்கி ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான். அப்புறம் பிற்பாடு அவன் நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து பாருங்க, ஒரு வித்தியாசமான ஒரு காரியம் செய்யலாம். இதுக்கும் தண்ணிக்கும் சம்பந்தமே இல்லை, தண்ணி தேவையே இல்லை. 2ஆம் தரமும் ஊற்றினார்கள். அதற்கு பின்பு 3ஆம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான். ஊற்றுறாங்க. எத்தனை குடம் ஊத்துனாங்க? 4 குடம் ஊத்துறாங்க. கர்த்தருக்குன்னு நீங்க ஒரு காரியம் செஞ்சீங்கன்னா கர்த்தர் அதுல உண்மையாக இருப்பார். தண்ணியை ஊற்றணும்னு தான் அவசியம் இல்லை. அவருக்கு என்ன வரும்னா வானத்திலேருந்து அக்கினி வரணும். ஆனால் இந்த தண்ணி ஊற்றுறதுனால அக்கினி அவிஞ்சு போகாது. உங்களை திட்டுறதுனால நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க? குறைஞ்சி போக மாட்டீங்க. உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாலும் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க? குறைஞ்சி போக மாட்டீங்க. நீங்கள் கர்த்தருக்குள்ளே எப்படி தான் வளருவீங்க? நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே போயிருப்பீங்க. ஆமென். இப்படி தான் அந்த பலிபீடம் செலுத்தான். சரி, பலிபீடம் செலுத்தினப்ப என்ன பண்ணா பாருங்க. அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடினது. வாய்க்காலிலும் தண்ணீரால் நிரப்பினான். ஆமென். அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். ஆமென். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படி. ஏன்னா இவனுக்கு தெரியும் அவர்தான் யெகோவா, அவர்தான் ஆண்டவர், அவர்தான் கர்த்தர் தெரியும். இந்த ஜனங்கள், சுற்றி இருக்க ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் ஒரு சின்ன ஜெபம் பண்ணான். நம்மள மாதிரி போட்டு ஆட்டு குதிச்சுக்கிட்டு பெந்தகோஸ்தக்காரங்க மாதிரி ஐயோ அதான் கத்து வாழ் கத்தரெல்லாம் இல்லை. சாதாரணமாக ஒரு ஜெபத்தை பண்ணான். ஆண்டவர்கிட்ட சைலண்ட். ஆண்டவர் சொன்ன, நீ உள்ளே போய் ஜெபம் பண்ணு. நான் என்ன பண்ணேன்? வெளியரங்கமாக அற்புதம் நடத்துவேன். எல்லாத்துக்கும் முன்னாடி உட்காந்து அழுதுட்டு உட்காந்துருக்காது. அழுகிற பிள்ளைய அப்பாவுக்கு பிடிக்குமா? என்னைக்கிட்டே இப்போ ரயான் இருக்கான், அழுதுகிட்டே இருப்பான். ஏன்னா அழுதான் என்ன பண்ணுவாங்க, அம்மா கொண்டு போய் எழுத்து விட்டு பையனை விட்டு விட்டுவாங்க, ஃப்ரெண்ட்டை விளையாடுவான். அப்போ அவன் அந்த டெக்னிக்கை தெரிஞ்சு வச்சுட்டான். இவன் அழுதான் என்ன பண்ணுவாங்க, அம்மா அப்பா என்ன பண்ணிடுவாங்க, செஞ்சுருவாங்க. அதுக்கும் எக்ஸ்ட்ரீமாக போகிறேன்னா தரையில் படுத்து அழுவ ஆரம்பிப்பான். தரையில் படுத்து அழுத்தான், ஐயோ புள்ள தரையில் படுக்குதுன்னு சொல்லி வாங்கி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாது. அழுதாதான் கொடுப்பாரு அப்படின்றது கிடையாது, கேட்டால் கொடுப்பாரு. அப்படித்தானே சொல்லியிருக்கேன். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. மத்தேயு 7:7 கேளு. மத்தேயு 7:7 என்னது? கேளு. என்னத்தை கேட்குற? நீங்கள் கேட்குறதா ஆண்டவர் தருவார். அப்புறம் தேடு, அதுக்கப்புறம் தட்டு. இதெல்லாம் ஆண்டவர் சொல்ல. அதுக்கப்புறம் அழு அப்படின்னு சொன்னாராங்க. நீ நல்லா அழுகுறா, முட்டி அழு. ஐயோ அவன் பாவம் அவ்வளோ அழுகுறான். இல்லை, நீங்கள் எப்படி ஆண்டவரை பார்க்குறீங்க? நான் எப்படி ஆண்டவரை பார்க்குறேன்னா, நான் கேட்டால் அவர் தருவார். ஏன்னா என்னுடைய தகப்பனவர். அவன் நான் அழுதாதான் எங்கள் அப்பா கொடுப்பாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிதான் நீங்கள் அழுவுங்க. உட்காந்து அழாமலே ஆண்டவர் கொடுக்க ஆரம்பிக்க முடியும். அவரால் செய்ய முடியும், எல்லாத்தையும் அற்புதம் செய்ய முடியும். இங்கே எலியா என்ன பண்ணார்னா, ஒரு சின்ன ஒரு ஜபம் தான் பண்ணார். என்ன, வானத்துலேருந்து அக்கினி வரணும். நம்மளால என்ன பண்ணிடுவோம், வாங்க நீ வானத்துலேருந்து அக்கினி வரப்போகுது, காலையிலே வந்துருங்க, யாரும் சாப்பிட்றாதீங்க, எல்லாம் குளிச்சுட்டு வந்துருங்க, எல்லாம் ரெடியாக வந்துருங்க, உட்காந்து சோம் பண்ணுவோம். அவன் சோம் பண்ணுறான், நம்ம சோம் பண்ணுவோம் அப்படின்னு அழுட்டுக்கிட்டாரா. அவன் என்ன பண்ணான், கால் மேல் கால் போட்டுட்டு, ஏய் எங்கடா அவங்க பாக்காளு,
அவன் வேலைக்கு போயிருப்பான்டா, அவன் தூங்கியிருப்பான்டா, அவன் அலுவலில் இருப்பான்டா அப்படின்னு அவன் ஜோம் பண்ணல. என்ன பண்ணுவான்னா, அவன் ஜோம் பண்ணுறப்ப இவன் கிண்டல் பண்ணுவான். நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவன் வேலைக்கு போயிருப்பான், அவன் தூங்கிட்டு இருப்பான், அவங்கெல்லாம் அழுகுறாங்க, அடிச்சுட்டு அழுகுறாங்க, ரத்தம் வருது. ஐயோ, ரத்தம் வர அளவுக்கு அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஜோம் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க பாருங்கள், ஒரு முழங்கால் கூட போடலை பாருங்கள், நம்ம ஆள் பாருங்கள் அப்படியே இருக்காங்க பாருங்கள். வேணாம், உன் ஆண்டவர் வந்து அப்படிப்பட்ட ஆண்டவர் இல்லை. உங்கள் ஆண்டவர் வந்து அப்பா பிதா, அவரை கேட்குறதெல்லாம் ஆண்டவர் கொடுப்பார். வசனம் சொல்லுறது, மேலே நோக்கி பாரு, எனக்கு ஒத்தாசை ஒரு பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நீ அங்கே பாரு, அங்கந்தான் உங்களுக்கு ஒத்தாசையம் வரும். வானத்தையும் பூமியும் படைத்த தேவனிடத்துல என்ன வரும்? உங்களுக்கு ஒத்தாசை வரும். நம்புறவங்க ஆமென் சொல்லுங்க. நிஜமாவே கர்த்தருடைய தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணுனா, வானத்தையும் பூமியும் படைத்த தேவனிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். நம்புறீங்களா? கர்த்தர் ஒத்தாசை நித்தியம் கர்த்தர் கொடுப்பார். அவன் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் உங்களுக்கு நிழலாய் இருப்பார். நீ போகையிலும் வருகையிலும் என்ன பண்ணிட்டு இருப்ப? ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். அழுதுகிட்டே போகக்கூடாது. ஐயோ அழுதுகிட்டே, இன்னைக்கு இன்டர்வியூ இருக்குது, என்ன நடக்குதோ என்ன கேட்குதோ, பயப்படாதே. உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர். ஆகவே பிரியமான தேவ ஜனமே, இந்த ரிலேஷன்ஷிப் அப்போ அந்த ஜெபத்தில் அவர் வைக்கிறார். ஆல்டர், பலிபீடம். சொல்லுங்க, முதல்ல என்னது? பலிபீடம். முன்னது என்னது? பலிபீடம். உங்கள் பலிபீடம் கட்டப்பட்டு இருக்கிறதா? உங்கள் பலிபீடம் கட்டப்பட்டு இருந்தால் உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பான். எலியா வந்து என்ன செய்தார்? முதல் எடுத்தானே, இல்லை எனக்கு அவ்வளோ வல்லம் இருக்குது, எனக்கு பயங்கரமாக இருக்குது, ஒரு காலையெல்லாம் நீங்களாம் பிரிக்கலாம் வேணாம், நீங்கள் சும்மா அப்படியே வெட்டி அப்படியே வைங்க, நான் பார்த்துக்கிறேன், ஆண்டவர் கொடுக்குறேன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். ஆனால் அவன் அப்படி செய்யலை. எல்லாம் முறைமையின்படி செய்ய ஆரம்பிக்கிறான். நடந்தது, அவன் பார்த்து கூப்பிட்றான். அதுக்கு ஆண்டவர் என்ன செய்தார்னா, வானத்திலிருந்து அக்கினியை வர்ஷிக்க பண்ணினார். அந்த அக்கினி எல்லாத்தையும் அப்படியே பச்சித்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ரெண்டாவது காரியம், ரீபில்ட் யுவர் ரிலேஷன்ஷிப். உங்கள் ரிலேஷன்ஷிப் உறவை ஆண்டவர்கிட்ட அதிகமாக மேன்மைப்படுத்துங்க. ரீபில்ட் த ரிலேஷன்ஸ் வித் அதர்ஸ். மற்றவர்களிடத்தில் உங்களுடைய ரிலேஷன்ஷிப், உங்களுடைய உறவு என்ன பண்ணுங்க? ரீபில்ட். திருப்பியும் இவ்வளோ நாள் பார்த்துட்டு அப்படின்னு போனீங்கன்னா, இன்றைக்கி பார்த்து பிரைஸ் லார்ட்னு சொல்லுங்கள். அதுதான் ரீபில்டு. இவ்வளோ நாள் நீங்கள் பேசலன்னா நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. ஆண்டவர் சமூகத்தில் வந்து நில்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே பிரியமான தேவச்சனமே, உங்கள் ஆல்டர் வந்து ரீபில்ட் ஆகலைன்னா உங்கள் பரலோகத்தில் வார்த்தை ஜபங்கள் கேட்கப்படாது. யுவர் ப்ரேயர் இஸ் அன்ஆன்சர்ட். அது என்ன பண்ணலாம்? ஆன்சர் கொடுக்கவே முடியாது. மூன்றாவது காரியம், ரீபில்ட் யுவர் ஃபெய்த். நான் சொன்னேன் பலிபீடம். ரெண்டாவது, ரீபில்ட் யுவர் பீப்புள். உங்கள் கூட இருக்கவங்கள ஒற்றுமை பாருங்கள். அடுத்தது ரீபில்ட். அடுத்தது, உங்களுடைய பலிபீடம் எதில் கட்டணுமா? விசுவாசத்தில் கட்ட வேண்டுமா? யூதா 1:20 எடுத்து வாசிக்கலாம். நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி. இன்னைக்கு நான் ஆலயத்துக்கு போனேன்னா, இன்னைக்கு நான் வரும்பொழுது என்ன பண்ணுவேன்? ஆசீர்வாதத்தை சுமந்து கொண்டு வருவேன். நான் போகும்பொழுது எப்படி போனனோ அப்படி நான் திரும்பி வரமாட்டேன். நான் திரும்பி வரும்பொழுது வேறு மனுஷனாக வருவேன். எனக்குள்ள என்ன இருக்குன்னா, என்னுடைய இருக்கிற விசுவாசம் இடத்தில் பெருக்க ஆரம்பிக்கும். ஆசீர்வாதத்தை பேசுறீங்க, அப்புறம் சாபத்தையா பேச முடியும்? ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஜீவனை வச்சிருக்கேன், சாபத்தை வச்சிருக்கேன், எது உனக்கு வேணுமோ அதை நீ எடுத்துக்கொள்ளு அப்படின்றாரு. இருக்கா இல்லையா? சொல்லுங்களேன், சத்தமே காணோம். இருக்குதா இல்லையா? எங்கே இருக்குதுன்னா, உபாகம் 28 இருக்குது. அதில் சொல்வார், உனக்கு ஜீவனை வச்சுருக்கேன், சாபத்தையும் வச்சுருக்கேன், நீ எது வேணுமோ அதை எடுத்துக்கொள். அது ஆசீர்வாதம் 14 அதிகாரம் 15 அதிகாரம் இருக்கும். 15 அதிகாரம் ஆசீர்வாதம் இருக்கும். மீதி 56 வசனம் நினைக்கிறேன். மீதி அவ்வளவும் பார்த்திங்கன்னா சாபம். அதனால் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஏன்னா இயேசு கிறிஸ்து என்ன பேசினார்னா, ஆசீர்வாதத்தை குறித்து தான் பேசினார். ஏசு என்ன பண்ணாரு? 5 அப்பம் 2 மீன் வந்து, நான் ஐயோ ஒன்றுமே இல்லைடா, ஏன்டா இப்படி இருக்கீங்க, 12 பேரை வச்சுருக்கேன், ஒருத்தனாவது ஆளுக்கு ஒரு 100 200 அப்பங்களை கொண்டு வந்திருக்கலாம் இல்லடா, இப்படி ஏன்டா வழியில் வந்தீங்க அப்படின்னு எங்கேயாவது
கேட்டாரா? இல்லை. நீங்களே என்ன பண்ணுங்க, கொடுங்கன்றார். இல்லை, அப்படித்தானே சொன்னார். இவங்கெல்லாம் யோசிச்சாங்க. அவருடைய ப்ரேயர் லாங்குவேஜ் வேறு, நம்முடைய ப்ரேயர் லாங்குவேஜ் வேறு. அதில் ஒருத்தன் அந்திரே என்ன பண்ணிட்டான், கரெக்டாக ஆண்டவரை பார்த்துட்டு என்ன சொல்கிறான், இன்னும் ஒன்றும் இல்லை ஆண்டவர், 200 பணத்துக்கு நாங்கள் எங்கே போவோம் அப்படின்ட்டான். உடனே இன்னொருத்தன் வந்து சொல்கிறான், இங்கே ஒரு பையன் இருக்கான், அவன்ட்டான் 5 அப்பமும் 2 மீன் இருக்குது. எப்படி அவனுக்கு அந்த ஞானம் வந்துச்சு? இவர் என்ன பண்ண முடியும், பெருக்க முடியும். எப்படி பார்த்தான், படகுல போகும்பொழுது படகு கரையில் வரப்போ படகு உடையத்தக்க 2 படகுலையும், ஒரு படகுல 2 படகுலையும் என்னத்தை இருந்துச்சு, மீனால் நிரப்பப்பட்டதை பார்த்ததுனால சொல்கிறான், இந்தாங்க 5 அப்பம் 2 மீன் அப்படின்னு சொன்னேன்னு அவர் என்ன சொன்னான், அப்பா இது போதும்டா, உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு ஆண்டவர் ஆஸ்வதிப்பார். சொல்லுங்கள், விசுவாசம் இருக்குது. சொல்லுங்கள், விசுவாசம் இருக்குது. நான் கீழாகாமல் மேலாகுவேன், வாழாகாமல் தலையாகுவேன். அப்படி இருக்கணும். ஆண்டோட வார்த்தையை சொல்லி 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 நம்ம ஜெயிக்க ஆரம்பிக்கணும். நிறைய பேரோட வாழ்க்கையில் விசுவாசம் வேலை செய்யாததுனால தான் அவங்கள எதுவுமே கண்டுக்கிறதில்ல. ஏதோ வசனத்தை படிச்சுட்டு அப்படியே போயிடுறாங்க. இதை ஞாயிற்றுக்கிழமை வந்தோமா, கோயிலுக்கு வந்தோமா, காணிக்கை போட்டோமா, 2 ஜெபத்தை கேட்டோமா, பிரசங்கம் கேட்டோமா, போனோமா, அப்படி இல்லாமல் பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தணும். என்னால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்படின்ற நிலைக்கு வந்துடணும். தலைக்கு மேலே வெள்ளம் போயிடும். அப்படித்தான் ஆகும். ஆண்டவர் சொல்றாரு, நீ தண்ணீரில் கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்னை புரளாது. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்ப. அக்கினி சுவாலை உன்னை நேசியாது, பற்றாது. இதெல்லாம் வரும். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா எதுவும் உங்களை சேதப்படுத்தாது. ஆமென். அந்த விசுவாசத்துக்குள்ள வந்து ஆணித்தரமான விசுவாசம். தாவீதை சிக்லாக்லேருந்து எல்லாத்தையும் அவனை அடித்து கூட்டிட்டு போயிடுவாங்க, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. மனைவி, பிள்ளைகள், பொண்ணு, வெள்ளி எல்லாத்தையும் சூறாடி போயிடுவாங்க. அப்போ கூட இருந்த ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, தாவீதை அடிக்கிறதுக்கு கல்லை தூக்க ஆரம்பிச்சு. அவங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னா உடனே கல் எடுத்துருவாங்க. இயேசுக்கே அப்படி தான் செஞ்சாங்க, டக்குன்னு கல் எடுத்துருவாங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். கர்த்தருக்குள்ளே என்ன பண்ணான், திடப்படுத்தி கொண்டான். இந்த பிராக்டிஸ்ல வந்துருங்க. பிரச்சனை வந்துச்சா, கர்த்தருக்குள் நான் திடப்படுத்தி கொண்டேன். என்னால் தாங்க முடியும், வலியை தாங்க முடியும், வேதனையை தாங்க முடியும், பிரிவினை தாங்க முடியும், எல்லா அவமானங்களும் நிந்தனைகளும் தாங்க முடியும். கர்த்தருக்குள் என்ன தாவீது தான் செஞ்சான். கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். ரீபில்ட் யுவர் ஃபெய்த். உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க, கட்டுங்க. முதலாவது நான் சொன்னேன் பலிபீடம். 2வது நான் சொன்னேன் நீங்கள் என்ன பண்ண வேண்டுமா, மற்றவர்களோடு கூட ஒப்புராமாக வேண்டுமாம். ரீபில்ட் யுவர் ரிலேஷன்ஷிப். உங்களுடைய உறவுகளை சீர்படுத்துங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 3வது காரியம் என்னவென்று சொன்னால் ரீபில்ட் யுவர் ஃபெய்த். இங்கே பாருங்கள், ஆண்டவர் இப்படி கொடுத்துட்டாரு. இந்த 24 எப்படா முடியும் இருக்கு, எப்படி நடக்குது, எப்படி முடியுது, எப்படி ஆரம்பிக்க போகுது தெரில. ஆனால் ஒன்று மாத்திரங்க, நான் ஜெபம் பண்ணியிருக்கேங்க. இந்த ஜெபம் எப்படியாவது என்ன பண்ணிடும், என்ன ஆசீர்வாதத்துக்குள்ளே வழி நடத்துகிறோம். பண்ணியிருக்கேன், பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் ஜெபம் கேட்கப்படும் இல்லை. நான் கேட்டிருக்கேன், ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டார். இதுதான் பரலோக லாங்குவேஜ். ஆமென். நான் கேட்டேன், ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணார், கொடுத்துட்டாரு. வந்திருக்காது. ஆனாலும் நீங்கள் பேச்சு எப்படி இருக்குன்னா, பரலோகத்தின் பாஷையை பேச வேண்டும். பாலி ஆங்கிச்சோ, டேவிட் ஆங்கிச்சோ, அவர் ஒரு இங்கிலாந்து சைக்கிள் வாங்குறார். இப்போ அவர் சர்ச்சில் ஒரு சர்வீஸில் வந்து 10 லட்சம் பேர் வராங்க. அந்த சைக்கிள் இருக்கப்போ அவர் சொல்லிட்டார், நான் அவனுக்கு கர்த்தர் எனக்கு ஒரு சைக்கிள் கொடுத்துருக்காரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்ட்டார். சர்ச்சில் சொல்லிட்டார். அப்போ அவர் சேரியில் தான் வச்சு மூலிகை செஞ்சுட்டு இருந்தார். உடனே என்ன செஞ்சாங்களாம், எல்லோரும் இந்த சைக்கிளை பார்க்கலான்னு சொல்லிட்டு போனாங்களாம். சைக்கிளை பார்க்கலான்னு போனால் வீட்டில் சைக்கிளே இல்லையா. இப்போ பச்சை சைக்கிள் வாங்கியிருக்கேன்னு சொன்னீங்களே, எங்கே சைக்கிள் காணோம் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாராம், சைக்கிள் கர்ப்பத்தில் உருவாயிருக்கு, இது எனக்குள்ளே ஃபோக்கஸ் ஆயிடுச்சு, என் இருதயத்தில் வந்துருச்சு. ஒரு நாள் சைக்கிள் வரும். நான் ஆவிக்குரிய கண்களில் எனக்கு ஆண்டவர் விஷன் கொடுத்தாரு, இந்த மாதிரி ஒரு சைக்கிள் எனக்கு தரேன்னு சொல்லியிருக்காரு. நிச்சயம் தருவார். அதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்படி தான் அவங்க விசுவாசம் இருக்கணும்.
ஜெபம் பண்ணியிருக்கேன், வருமானு தெரியல, எப்பன்னு தெரியல. ஆகவே பிரியமான தேவச்சனமே, ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிக்கணும்னு வச்சுருக்காரு. டோன்ட் டிஸ்கரேஜ். உங்களை நீங்களே நீங்கள் என்ன பண்ணிக்க, டிஸ்கரேஜ் பண்ணிக்காதீங்க. கர்த்தரை எப்படி உங்களை கொண்டு போகணுமோ, எப்படி உயர்த்தணுமோ, அது வரைக்கும் தேவ சமூகத்தில் காத்திருங்க. தாவீது காத்திருந்தான், யோசேப்பு காத்திருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. மோசே காத்திருந்தான் 40 வருஷம். ஆபிரகாம் காத்திருந்தான் எத்தனை வருஷம்? 25 வருஷம் காத்திருந்தாங்க. இவங்கெல்லாம் காத்திருந்தா ஆண்டவர் சமூகத்தை வந்து பலனை பெற்றுக்கொண்டாங்க. சினிமா ரெடிமேடு, நோ ரெடிமேட். இன்றைக்கி ஆரம்பித்து நாளைக்கு முடிகிற வேலை கிடையாது. ஆண்டோட வேலை, ஆண்டோட வேலை வந்து ரொம்ப கஷ்டமான வேலை, ரொம்ப கஷ்டமான வேலை. ஏன்னா பிசாசை எதிர்த்து நிற்கிற வேலை. ஊழியம்னு சொல்கிறது சாதாரண வேலை கிடையாது. பிசாசை எதிர்த்து நிற்கிறோம். அவனுக்கு ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது. நம்ம ஜோமன்றது பிடிக்காது, பைபிள் வாசிக்கிறது பிடிக்காது, எதுவுமே அவனுக்கு பிடிக்காது. அப்போ நீங்கள் எதிர்த்து நிற்கணும்னு சொன்னால் ஆண்டோடைய வல்லமை, ஆண்டோடைய அபிஷேகம், வல்லமை, கிருபை, தயவு உங்களுக்கு உண்டாக வேண்டும். நெகேமியா 4:6. நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம், அலங்கமெல்லாம் பாதி மட்டும் ஒன்றாய் இணைந்து உயர்ந்தது. ஜனங்கள் வேலை செய்கிறதற்கு ஆவலாய் இருந்தார்கள். ஜனங்கள் எப்படி இருந்தாங்களா? எதை வேலை செய்யறதுக்கு? ஆமாம், ஆலயத்தை கட்டுறது. ஆலங்கத்தின் ஆலயம், மதில் சாதாரண செவரு கிடையாது. நீங்கள் காம்பவுண்ட் வால்னு நினச்சிக்காதீங்க, மதில். அது அந்த மதிலில் ஒரு சேரியட் வந்து போகும். அந்த அளவுக்கு பெரிய மதில். எருசலேமை சுற்றி ஒரு மதில் கட்டுறாங்க. அந்த கேப்பெல்லாம் அவங்க ஃபில்லப் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த ஃபில்லப் பண்ண சன்பலாத்து தொபியாவுக்கும் ரொம்ப கோபம் வந்துருச்சு. சன்பலாத்தும் தொபியாவுக்கும் கோபம் ஏன் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், நெகேமியா மேலே அவ்வளோ கோபம் வந்துச்சு. ஏன் கோபம் வந்துச்சுன்னா, என்ன சொத்து தகராறு கிடையாது, அழந்தான் கட்டுது. இவன் ஊழியம் பெருகிட்டு இருக்கு. இவ்வளோ நாள் கட்டப்படாமல் இருந்துச்சு, 150 வருஷம் கட்டப்படாமல் இருந்துச்சு. இப்போ அது கட்டப்பட ஆரம்பிக்கிறது. எத்தனை நாளில் கட்டி முடித்தாங்க? எத்தனை நாளில் கட்டி முடித்தாங்க? 52 நாளில். எத்தனை நாள்? இந்த 52 நாளின் அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். இந்த 52 அபிஷேகத்தை கர்த்தர் உங்களுக்குள்ளே கொடுக்க போகிறார். 52 நாளுக்குள்ளே கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி போடுவார். 52 நாளில் தேவன் தம்முடைய வல்லமையை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் இந்த நாள்லேருந்து எண்ணிக்கோங்க. 52 நாளில் கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றி போடுவார். எல்லா கடன்களும் விலகி போகும், எல்லா தரித்திரம் விலகி போகும், எல்லா வியாதிகளும் விலகி போகும். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இந்த காரியத்தை செப்பனிடப்படும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். பிரியமான தேவச்சனமே, உங்கள் வாழ்க்கையில ஆண்டவருக்கு கொடுக்கறதுலையும் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிப்பதிலும் ஆவலாக இருந்தீங்கன்னா கர்த்தர் நாளுக்கு நாள் உங்களை உயர்த்துவார். ஆமென். ஒரு கையில் ஆயுதம், ஒரு கையில் கட்டட வேலை. இப்படி தான் கர்த்தர் அந்த வேலையை ஆண்டவர் முடிக்க வைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் இவங்க வேலை கட்ட கட்ட அவங்களுக்குள்ள என்ன வந்துருச்சுன்னா பயம் வந்துருச்சு. என்னடா நம்ம இவ்வளோ பண்ணுறோமே. என்ன பண்ணாங்க, கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, யுத்தத்துக்கு ரெடி ஆகிட்டாங்க. யுத்தத்துக்கு ரெடி ஆனன்னு தெரிஞ்ச உடனே யுத்தத்துக்கு உரிய காரியத்தெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா ஆயுதங்களும் பட்டயங்களும் கொண்டு போட்டு என்ன பண்ணார், அவர் வேலையை ஆரம்பிக்க ஆரம்பிச்சிட்டார். அவர் வேலை ஆரம்பிக்கும் பொழுது எல்லாரும் என்ன பண்ணாங்களாம், ஒரு கையில் பட்டயம், ஒரு கையில் ரெடியாக இருந்தாங்க. எப்போ யுத்தம் வருதோ அந்த யுத்தம் வரப்ப சமாளிப்பதற்கு ரெடியாக இருந்தாங்க. நீங்களும் ரெடியாக இருக்கணும். ஆண்டோட நாமம் உங்கள் மத்தியிலே வெளிப்படணும். ஹல்லேலூயா. இவ்வளோ நாள் 150 வருஷம் கட்டாமல் போயிடுச்சு. இப்போ தான் 52 நாளில் முடிச்சிச்சு. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் 52 நாளில் அற்புதத்தை கர்த்தர் செய்வார். இதுவரை நடக்காத காரியங்கள் ஆண்டவர் நடந்து கர்த்தர் தீர்மானம் கர்த்தர் வைப்பார். 52 நாள் அபிஷேகத்தின் வல்லமை கர்த்தர் கொடுக்க போகிறார். 52 நான் நினைக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியம் வந்தது. 52 நாள், 52 நாளில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். 52 நாளில் கர்த்தர் உங்கள் இல்லத்தை கட்ட போகிறார். 52 நாளில் கர்த்தர் உங்களுடைய எதிர்பார்ப்பை கர்த்தர் ஆஸ்வதிக்க போகிறார். 52 நாளில் உங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் மாறப்போகிறது. 150 வருஷமாய் கட்டப்படாத காரியங்கள் எல்லாம் கட்டப்பட போகிறது. கர்த்தர் உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்த போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை தடவை அவங்கள பயமுறுத்தினாங்கன்னா 10 முறை பயமுறுத்தினாங்களாம். நெகேமியா 4ஆம் அதிகாரம் 11, 12 எடுத்து வாசிங்க. நெகேமியா 4, 11, 12. எங்கள் சத்துருக்களோ வென்றால்
நாங்கள் அவர்கள் நடுவே வந்து அவர்களை கொன்று போடும் மட்டும் அவர்கள் அதை அறியாமலும் பாராமலும் இருக்க வேண்டும். இவ்விதமாய் அந்த வேலையை ஓய பண்ணுவோம் என்றார்கள். அதை அவர்கள் அண்டையிலே குடியிருக்கிற யூதரும் பல இடங்களிலும் இருந்து எங்களிடத்துக்கு வந்து 10 விசை எங்களுக்கு சொன்னார்கள். எத்தனை விஷயம்? 10 முறை சொல்றான். என்ன சொல்றான்? உற்று கொன்றுவான், உற்று கொன்றுவான். யார் சொல்றா தெரியுமா? யூதர்கள் தான் சொல்றாங்க, வேற யாரும் சொல்லல. நம்மாளுங்க தான், எதிரியே நம்மாளுங்க தான். 10 விசை வந்து சொல்றாங்க, 10 டைம்ஸ் வந்து சொல்றாங்க, வந்து வேணாம், உற்று உற்று, அழிச்சிருவான், வெட்டிடுவான், கொன்றுவான். பயப்படாத, கர்த்தர் உங்க கூட இருக்க மாதிரி ஒரு காரியங்கள் ஒண்ணு உங்களை விட்டு விலகாது. சந்தோஷமா இருங்க. ஹல்லேலூயா. 13-14 எடுத்து வாசித்து பாருங்களேன். அப்பொழுது நான் அலங்கத்துக்கு பின்னக இருக்கிற பள்ளமான இடங்களிலும் மேடுகளிலும் பட்டயங்களையும் ஈட்டிகளையும் வில்லுகளையும் பிடித்திருக்கிற ஜனங்களை குடும்பம் குடும்பமாக நிறுத்தினேன். எப்படிமா? குடும்பம் குடும்பமாக நிறுத்தினார். அவர் நிறுத்தினார். அப்படிதான் நீங்களும் ஆலயத்துக்கு வரும்பொழுது எப்படி வரணும்? குடும்பம் குடும்பமாக வர வேண்டும். குடும்பம் குடும்பமாக மேடுகளிலும் பட்டயங்களையும் ஈட்டிகளையும் வில்லுகளையும் பிடித்திருக்கிற ஜனங்களை, சின்ன பிள்ளை கூட ஈட்டியை பிடிச்சிட்டு கர்த்தருக்காக நெல்லுங்க, கர்த்தர் உங்களுக்காக நிற்பாங்க. இருக்கீங்களா? ஆண்டவருக்குன்னு வைராக்கியமா இருந்து பாருங்க, நிச்சயமா எழுப்புதலை கர்த்தர் கொடுப்பார். பெருமை மாத்திரம் வேணாம், வரங்களுக்கு நீங்க தேடி போவாதீங்க, அது தானாக தேடி வரும். என் வாழ்க்கையில நான் தேடி போனேன், எதுவுமே நடக்கல. 50 நாள் உபவாசம், 7 நாள் உபவாசம், 3 நாள் உபவாசம், ஃபுல் டைம் உபவாசம், ஒண்ணுமே நடக்கல. ஒரு நாள் ஆஃபீஸை விட்டு வீட்டுக்கு போனால் ஒரு அம்மா வந்துச்சு, ஜோம் பண்ண பொத்திரிக்கல வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் எனக்கு தெரில, அது ஓன் கத்துது. அதுக்கப்புறம் அவன்கிட்ட கேட்டேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு. அவர் சொன்னார், இல்லை பிசாசுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீ என்ன பண்ணது, விரட்டாத, நீ பாட்டு ஒதுங்கி போயிரு. மாடு முட்டை வந்தால் நம்ம ஒதுங்கி போகிறோம்ல, அது மாதிரி நீ ஒதுங்கி போயிரு. எனக்கு அது பிடிக்கல, என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தேன். ஆரம்பிக்கிறப்ப தான் ஆண்டவர் தம்முடைய வல்லமை கொடுக்க ஆரம்பித்தார். ஜெபிக்கலாம். நல்ல தேவனே, இந்த நாளுக்காக உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த மாதத்தில் ஆண்டவரே நீங்கள் கொடுத்த இந்த செய்திக்காக, இந்த வார்த்தைக்காக, ஆண்டவரே இந்த வர்ஷிப் நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்திக்கிறோம். ஆரம்பம் முதல் ஒவ்வொரு பகுதிகளிலும் தேவனுடைய வழிநடத்துதலும் எங்களுக்கு உம்முடைய ஆலோசனையும் கடந்து வந்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாட்களில் சொல்லப்பட்ட வார்த்தைப்படி ஆண்டவரே, எங்கள் பலிபீடங்கள் செப்பனிடப்பட்டவைகளாகவும் இஸ்ரவேல் என்று பெயரிடப்பட்டதாகவும் இருக்கட்டும் சுவாமி. கர்த்தாவே, அதில் ஒரு உம்முடைய உறவு புதுப்பிக்கப்பட்டது. பாகால் கூட சென்ற அந்த ஜனங்களுடைய அந்த மனங்கள் எல்லாம் ஆண்டவரே கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று சொல்லத்தக்கதாக திருப்பப்பட்டது சுவாமி. ஆண்டவரே, உம்மோடு கொண்ட உறவு மீண்டும் புதுப்பிக்கப்பட்டது. இதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த சூழ்நிலைகளில் கர்த்தாவே, விசுவாசத்தில் இன்னும் நாங்கள் உறுதிப்பட்டு நிற்க உதவி செய்யுங்க கர்த்தாவே. எங்களை தகர்த்து போடுகிற கொம்புகளை பார்த்து நாங்கள் பயந்து கொண்டு இல்லாதபடி ஆண்டவரே, எங்களை கட்டி எழுப்புகிற ஒரு கர்த்தர் ஒரு உண்டு ஆண்டவரே. அவர் எங்கள் காயங்களை ஆற்றுகிறவர் சுவாமி. அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்திலுள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் என்ற வார்த்தைப்படி இந்த வார்த்தை எங்களுடைய ஆண்டவரே சபையினுடைய ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் கடந்து வரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் மீண்டும் கட்டி எழுப்பப்பட்ட ஆண்டவரே, எப்படி நெகேமியா வெற்றிகரமாக தேவனுடைய கரத்தோடு முடித்தாரோ, அதுபோல தேவனுடைய கரம் எங்களுடைய எல்லா காரியங்கள் மேல அமர்ந்து வெற்றியாக முடித்து தரும்படியாக, சீக்கிரமாக முடித்து தரும்படியாக ஆண்டவரே, பாழான ஸ்தலங்கள் கட்டி எழுப்பப்படும்பாங்க, தாமதித்து கொண்டிருக்கிற காரியங்கள் துரிதமாக நடைபெறும்படியாக கர்த்தர் அற்புத சிறகுகளை எங்கள் காரியங்களுக்கு பொருத்தும்படியாகவும், நாங்கள் ஆசீர்வாதத்தையும் சுதந்திரத்தையும் நன்மையும் சாட்சியாக அறிவிக்கத்தக்கதாகவும் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உறுதுணையாக இருக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தை கொண்டு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல இயேசுவே. ஆமென். ஜெப தேவைக்கு 9894913619. எல்லாரும்